ஆன்லைன்ல இல்ல நீ உண்மையில உலமா சபைக்கு அனுப்புனா உலமா சபைக்கு நான் பேட்டி காணி சரி உண்மையில அனுப்புறேன் இப்ப எடுத்தா இப்ப அனுப்பி இன்டர்நெட்ல அங்க முடிச்சுக்கலாம் என்ன கேட்கணும் இங்க கேளுங்க என்ன கேட்கணும் சார் நான் கேட்கிறேன் உலமா சபை ஒழுங்கா நீங்களும் கேட்க நீங்களும் கேள்வி இப்படி தாய்க்கணும் நீங்களும் குடிச்சு கொண்டிருக்கிறீங்க நீங்க குடிக்கிறீங்க இப்ப புதுசா குடிக்கிறீங்க அதெல்லாம் சேர்த்து தான் முதல்ல ஆரம்பிச்சோம் நீங்க நான் குடிக்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் சரி நீங்க குடிக்க காரணம் என்ன பெஸ்டோடு நான் குடிக்கிறேன் எங்களோட முஸ்லீம்கள் இஸ்லாத்தை நாசமாக்கிட்டு இருக்கேன் எப்படி நீங்க சரி நாசமாக்கி நான் இதை கண்ணால காணிட்டு இருக்கிறேன் எந்த விஷயம் சரி செல்லுங்க உங்களுக்கு நீங்க கண்ணால காணி விஷயம் செல்லுங்க உலமா சபைக்கு வந்து நீங்க அது என் ஊர்ல மட்டும் இல்ல என் வீட்டுல மட்டும் இல்ல நான் போற இடத்துலயே மட்டும் இல்ல நான் போற அனைத்து இடங்களும் எங்களோட முஸ்லீம்கள் இஸ்லாம் அல்லாஹ்க்கு பயம் இல்லாம நடக்குது எந்த விஷயத்துல பயம் இல்லாம அனைத்து விஷயங்கள் அனைத்து விஷயம் உண்டு செல்லுங்களே உதாரணப்படுத்தி பெருமைக்கிறாங்க இது நிசாமுடைய கடை பெருமையோடிக்கிறாங்க நான் கொல்பிட்டியில அதை இதை கட்டமா நான் கொல்பிட்டியில மைல் போஸ்ட் ரூட்ல நிக்கிறேன் பெரும் கோடீஸ்வரன்கிட்ட அவங்க பெரும் கோடீஸ்வரன் ஆட்கள் அவங்க பெரிய பெரிய ஆட்கள் இந்த வரைக்கும் அப்பவும் அப்படி ஆட்கள் அவங்க ஃபேமிலியே பெரும் கோடீஸ்வரன் எல்லா மிஷின் மாதிரியும் கைப்பற்றி பண்ணிருக்காங்க நான் அங்க இருந்துதான் எனக்கு மறுபடியும் எனக்கு இந்த பக்கம் போறேன் நான் நினைக்கிறேன் கொல்பிட்டி ஜன்செல்லமா இருக்கிறேன் ஊடுமயில அது அங்க என்ன நடந்த விஷயம் அங்க கூட இஸ்லாம் இல்லை அவங்க போட்டு தொலைஞ்சி இதுல ஒன்றுதான் அது இங்க 992 அது 991 அது தொலைஞ்சி போட்டும் அது வசதி உள்ளவன் இது வசதி இல்லாத பிள்ளைகள் என்று கேட்டுக்க நிற்கிறேன் உங்களுக்கு எந்த செஞ்சு இப்ப இவங்க செஞ்ச குத்தம் எவங்க எனக்கு ஒத்து கொடுத்து சொல்லி அதான் இப்ப ஊர்ல இப்ப உங்களோட கண்ணு காணிய குத்தம் இந்த விபச்சாரத்துல செஞ்சதா இல்லாட்டி உங்களுக்கு துரோகம் செஞ்சதா எனக்கு கவலை ஒன்று ஒத்து முடிச்சு இல்ல அது இந்த புள்ள குட்டி நான் இப்ப பயன்பட்டு இடத்துக்கு இவனு பயந்து இல்லை இவன் நான் இவன் வயசுல நானும் அதே வயசுல இதே மாதிரி தான் நான் தெரிஞ்சு கொள்ளனே நான் தெரிஞ்சிட்டேன் நரகம் சுருக்கம் ரெண்டும் ஈக்குது நரகம் சுருக்கம் ரெண்டும் அங்க நிச்சயமா ஈக்குது இந்த படைப்பினங்கள் என்ன படைக்கிறோமா சரி உங்களுக்கு அப்படின்னு நல்லா தெரியும் நீ இப்ப முகமது நபியும் வந்த பிறகு இந்த போதை அதெல்லாம் ஹராமாகப்பட்ட உங்களுக்கு தெரியுமா தெரியும் தெரியும் அப்ப இந்த நீ எந்த மரம் குடிச்சு சென்னேன் குடிச்சு போட்டுட்டு சொல்லு சின்ன சொல்லு போட்டுட்டு மரபாத விட்டப்பட்டு நடக்குது அது கூட அதை ஹரமாகவே பட்டுட்டாரு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் சரி இப்ப அதை உங்களுக்கு கேள்வி தெரியல அதை பத்தி இப்ப நீங்க கேட்டே பதில் ஒரு நேரம் ஹலாலாவும் மீந்தது கடைசியா முடியாம இந்த பிச்சனாவால அதை ஹராமாக பட்டுட்டேன் அதான் அப்படி இன்னும் நீங்க எதுக்கு மறக்க அதுக்கு மேல குடிக்க ஆடாள் எனக்கு தேவையானவங்க தெரிந்தது எனக்கு தெரிஞ்சனா நீ அவனுக்கு சொல்லி கூட நீ அவன் கட்டாயப்படுத்தி லீக்கிறான் நீ சொல்ல சொல்லிதான் சொன்னா நிப்பாட்டு சொல்லி எனக்கு சொல்லி போட்டு நீ சொல்லி விட்டு நீங்க சொல்லது சாபாக்கலா ஏன் இல்ல சாபாண்டியாரு அதுதான் இப்ப மோமன் அப்படி கொஞ்சம் நான் சொல்லுது கேள்விக்கு மட்டும் தான் பதில் வரணும் நம்ம மறப்பட நான் சொல்லியது கேளுங்க நான் தான் என்ன கேள்வி கேட்க நீங்கள் இல்ல நீங்க கேள்வி கேட்டாலும் இப்ப மோமன் நபி அங்கிக்குதானே அவங்க குடிச்சு கொண்டா எல்லாரும் இது பிரச்சாரம் பண்ணினேன் அதுதான் அவருக்கே அப்படி உங்களுக்கு இனி குடிய நீ பாட்டிட்டு உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கல வாழ்க்கையில என்னக்கா நீ பிடிச்சி போறியா நீங்க நினைச்சா என்ன பெரியாருக்கே எடுத்துக்க வழியில உங்களை கூட ஆக்கல அப்படித்தான் சொல்லணும் உங்களை கூட எடுத்துக்கொள்ள வழி இல்லை எனக்கே உங்களை எடுத்துக்க வரல நீங்க நான் அவன் என்ன விட நல்லவனிக்கு நீங்க சொல்லிங்க அவனாலையும் உங்களை எடுத்துக்க திருத்த வழி இல்லை நீங்க இந்த கேள்வியை கேட்குறீங்களே இப்ப நீங்க என்ன சொல்லியாது நான் தான் குடிச்சிட்டு கேட்கிறேன் குடிக்காம உங்கள்ட்ட எத்தனை பேர் 1000 பேர் உங்கள்ட்ட எத்தனை பேர் உங்களுக்கு பேசினேன் நீங்க அதுவும் கூட நீங்களும் நீங்க கேட்குமா என் வாழ்க்கையில இன்னும் கெட்டாக்களை காணல நான் உங்களுக்கு போற இடமெல்லாம் கண்டி காமிக்கலாம் கெட்டால்களை கண்டி காமிக்கலாம் நீங்க ஒரு நல்ல பிள்ளைனா கேட்கிற கேள்வியில இருந்து எனக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும் நீங்க கேட்கிற கேள்வியில வச்சு உங்களை கண்டுபிடிப்பது நீங்க யாரு எவர் நானா எஸ் கேட்கிற கேள்வியிலிருந்து இவர் யாரு இவர் எப்படிப்பட்டவர் என்னால தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அந்த கிஃப்ட் சந்திக்கா உங்களுக்கு கிஃப்டா எப்படி பிறக்க கொள்ளே தந்தோ இல்லாட்டி பிறந்த போற வையா அறிவார் அல்லாத அறிவார் அதான் முகமது அதாவது உலகத்துல முதலாவது படைக்கப்பட்டிருந்தேமே உலகத்துல அல்ல முதலாவது படைக்கப்பட்டிருந்தேன் இவர் இம்மட்டே பெரிய கேள்வி கேட்க முடியும் பண்ணிடுறோம் இப்பதான் உங்களுக்கு நான்
நீங்க இப்பதான் என்னோட டேஞ்சருக்கு வந்தேன். முதலாவது அல்லாஹ் ஜின்ன சுப்ஹானஹு வ உலகத்துல முதலாவது படிச்சது என்ன? கலாம். கலாம். பேனையா? பேனை. பென்சிலா? பேனை. கல்கூரா? கலாம் அதுதான் சொல்லி பேனை. நீங்க அப்படி இருந்தால் நீங்க இன்னும் படிங்க. நான் உங்கள்ட்ட சொல்லி நீங்க வீடியோ பண்ணி கொண்டிருக்கீங்க. நீங்க போய் படிங்க. இந்த கலமெல்லாம் படிக்கல அவன் படைக்கல. அப்ப இது உங்களுக்கு தெரிஞ்ச பல்லத்துல விஷயம். அவன் முதலாவது படிச்சது உங்களுக்கு இன்னுமே தெரியாவா? எந்த இவருக்கு தெரியா? இல்ல இல்ல அது முதல் மனிதன் மட்டும்தான். அது வந்து முதல் மனிதன் தான். எக்ஸாம் படிச்சா சொல்லுவேன். நீங்க இன்னும் ஸ்கூலுக்கு போங்க. என்ன படிச்சாப்ப சொல்லுங்களே. நூரே முகமதியா? முகமது நபியை பார்த்தேன். முகமது நபியை தான் முதல்ல படிச்சேன். அதுதான் முதலாவது படிச்சது முகமது நபியை. அதுக்கு போடுதான் நீங்க உலகத்துல காணி அத்தனையும் காணி மனிதன் காண்ற அத்தனையுமே படிச்சு போட்டாரு. நீங்க எப்படியும் சொல்லியாத நீங்க என்ன நீங்க உலமாட்ட போய் கேட்டுங்க. சரி உங்களுக்கு இல்ல இப்ப உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? அவர்கிட்ட போய் நான் அவர்கிட்ட கேக்குறேன் உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சு? யாருக்கிட்ட இருந்து? நான் இதெல்லாம் படிச்சுட்டு வந்தாங்க. அது எங்க வச்சு படிச்ச? சவுத் ஆப்பிரிக்காலயா, கொரியாலயா, இந்தோனேஷியாலயா, துபாயிலயா? எங்க போயிட்டு படிச்சுட்டு வந்து இந்த விஷயம் தான்? இதெல்லாம் என்னட்ட கேட்கறது உலமாக்க உங்களுக்கு எல்லாம் சிலது உங்களுக்கு பதில் தந்தா நான் சீரழிஞ்சு வைக்கிறோம். சரி ஆனா கேள்விக்கு தான் பதில் தராது. நீங்க ஒழுங்கா கேட்டு நான் படிச்சிடம் போகணும் வந்ததும் சொல்லிப்பேன். உங்களுக்கு கஷ்டம் சிலது. இப்ப அதை பேலன்ஸ் பண்ணினது அவங்க வந்து கேட்கணும். உலமாக்காது நான் சொன்னது முகமது நபி தான் முதல்ல படிச்சேன். நாளைக்கு பாயுதன் நேற்று அவ்வளோ ஆயுதமா உலமாவில் நாளைக்கு உலமாவில் உண்மையிலே வந்தாளிக்கு தானே நீங்க உங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் எப்படி விவாதம் நடக்குமா இல்லாட்டி நீங்க தலைமறை ஆகுமா? பெரிய கூட்டிட்டு வாங்க. பெரியவர் வேண்டிய பெரியவரையா? சொல்லக்கூடாது. கஷ்டமான வார்த்தை. வேண்டிய பெரிய இடத்துல கூட்டிட்டு வாங்க. வேண்டிய பெரியவர் அரபு நாட்டில் இருந்தாலும் பரவாயில்லை. வேண்டிய அரபு நாட்டு மிடில் ஈஸ்ட்ல இருந்தாலும் பரவாயில்லை. கூட்டிட்டு வாங்க நேட்டை. இப்படி குடியார முஸ்லீம் ஒன்று நிற்கிறான். இவன் இப்படி சொல்றான். வர சொல்லி சொல்றாங்க. அவர் உங்களுக்கு சரியா பிரச்சாரம் தந்தாரிக்கு தானே நீங்க அதுக்கு படி நடக்கியா? எனக்கு எவண்ட பிரச்சனை ஒத்துக்கோ. நான் தோல்வி அடையதில்லை மட்டும்தான் எனக்கு நம்பிக்கையா தெரியும். உங்களுக்கு அவன் எத்தனை பேர் வந்தாலும் நான் தோல்வி அடைய மாட்டேன் அப்படி நினைச்சா இன்னைக்கு வெள்ளை காக்காயம் வெள்ளை ஆக்கணும் தெரியுமா? விவாதம் இல்லை என்ன நடக்கி ஒன்றோ நீங்க விட்டு கொடுக்கணும் இல்லாட்டி அவங்க விட்டு கொடுக்கணும். குடிக்கிறது அல்லாவுக்கு மட்டும்தான். அல்லாவோட இதை உண்மையை சொன்னா விட்டு குடிக்க ஓகே. ஆனால் அவன் புதுசா ஒன்று சொன்னால் அவன் ஆதாரம் காட்டணும். சரி ஆதாரம் காட்டணும். காட்டணும். சரி அப்ப கேள்விக்கு பதிலும் தரணும். அப்ப இப்ப நான் கேட்ட கேள்வி நீ இன்னும் பதில் தரல. இப்ப குர்ஆன்ல செல்லிக்குதானே இப்ப முகமது நபியா வந்து ஒரு இந்த குடிய ஹராமாக்கினண்டு அதுக்கப்புறம் எங்கே ஹலால நீ உங்களுக்கு காணிங்க காணாத கெட்டவங்கள விளங்கினா அது அப்ப நீங்க அந்த ஹராமான வேலை மாதிரி செய்யுது. அது வேறு. பிரைவேட் கேஸ். இது பிரைவேட். இது அவங்க இது கேட்காத கூட்டத்துக்குள்ள நான் பேசல் இதை குடிச்சாதான் எனக்கு என்னோட பேசல் பண்ற எண்ணத்துக்கு நான் குடிச்சிருக்கிறேன். ஆனா எனக்கு பாவம் தெரியும். ஆனா குடிச்ச போலையும் நான் இன்னும் மன்னிப்பு கேட்டா இல்ல அது இல்லாம உங்களுக்கு பேச கஷ்டம் பயம் நெஞ்சில பயம் அல்ல. அதுக்காக எனக்கு தெரியும். தெரிஞ்சு கொண்டுதான் செய்யறது. இது தெரியாம செய்தா அப்ப குடிச்சானக்கு இப்ப எனக்கு தெரியாம நீங்க கொஞ்சம் இல்ல நீங்க வந்து உண்மையில உங்களோட செய்தியிலிருந்து எனக்கு விலை குடிச்சதுமா உங்களுக்கு வேண்டி என்ன தரமட்டமாக்கி கீழே போட்டு நீங்க வெண்டு பேசி குடிக்கணும். இது உலமாக்கல்ல தெரியுது. உலமா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நான் சின்ன கொஞ்சத்துக்கு நான் சின்ன செய்தியில உலமா பார்த்தா உலமாக்கு விலகி உலமா என்கிட்ட வர மாட்டான். அப்படி மாட்டாருன்னு மாட்டான். உலமா என்கிட்ட வர மாட்டான். என்னட்டா அவனுக்கு விலகிடும் இவர்கிட்ட விஷயமிக்கேன்டா நிச்சயமா வர மாட்டான். நீங்க அப்படி சொன்னா வராமக்கியா? நீங்க முடிஞ்சா கூட்டிட்டு வாங்களே. அதல்ல இப்ப நான் செல்லியே இப்ப நீங்க செல்லியே அதிகமா சொல்லிக்கோண்டா. ஸ்டாப் பண்ணுமா போதும் நின்றுக்குது. நம்ம சபைக்கு அனுப்ப 2 வீடியோ எனக்கு தெரியுமா?